RS485 communication checking. MF17C relay. Then converter SC11U. ஸோ லேப்டாப்பில் நம்ம வந்து ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். மோட் ஸ்கேன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட பாசிட்டிவ் ஸோ D+ பாசிட்டிவ், A பாசிட்டிவ், இது நெகட்டிவ், D நெகட்டிவ். ஸோ இது எங்கே போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா அந்த D+ங்கிறது வந்து RS485 போர்ட். ஸோ இதில் இந்த ஒயர் வந்து 43ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் பாசிட்டிவ். அது வந்து D+லேருந்து வருது. ஸோ நெகட்டிவ் வந்து 42ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கம்பல்சரி இன்ஷியேட் பண்ணிக்கிறேன். இன்ஷியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு போய் மோட் ஸ்கேன் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ மோட் ஸ்கேன் ஆன் பண்ண கடைசியில் ஃபஸ்ட்டு டிவைஸ் ஐடி அது இன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிவைஸ் ஐடியில் அதில் கம்யூனிகேஷனுக்குள்ளே நம்ம போகணும். கம்யூனிகேஷனுக்குள்ளே ஸோ அதில் லாஸ்ட்டுக்கே வந்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்குள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டிவைஸ் ஐடி 1 இருக்குது. என்ன டிவைஸ் ஐடி இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டப்பில் போய்ட்டு டிஸ்பிளே ஆப்ஷனில் இன்டீஜராக இருக்கான்ட்டு இன்ஷியேட் பண்ணிக்கோங்க. இன்ஷியேட் பண்ணிவிட்டு கனெக்டில் போய்ட்டு ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் கனெக்ஷன் டு COM7 அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு பாட் ரேட்டு இதெல்லாம் வந்து ரிலேயில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாட் ரேட் பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த கம்யூனிகேஷனுக்குள்ளேயே பாட் ரேட் இருக்கும். இந்த பாட் ரேட் 9600. ஸோ 9600 வந்து இதில் இருக்கான்னு இன்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேரிட்டி நோன். ஸோ சேமாக தான் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் பிட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் அது இன்ஷியேட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டா நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ கனெக்ட் ஆகலை. ஸோ இதில் என்னென்னா இது வந்து ஹோல்டிங் ரெஜிஸ்டராக வச்சுக்கணும். ஹோல்டிங் ரெஜிஸ்டராக வச்சிட்டிங்கன்னா இப்போ கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த எரர் மெசேஜ் வரல. அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் ஆகிறதுக்கு எவிடன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வேலிட் ஸ்லேவ் ரெஸ்பான்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன் ஆனதுக்கான எவிடன்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு
10 வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 வச்சுட்டு இதில் காமிக்கிற வேல்யூ எல்லாமே ரியல் வேல்யூ. ஓகேவா? வேணுங்கிற அட்ரஸ் ஆஸ் பர் மெமரி மேப்பிங், இந்த ரிலேவோட மெமரி மேப்பிங் பொறுத்து அட்ரஸ் மாற்றிங்கன்னா அதுக்கு அக்கார்டிங்காக வேல்யூ வந்து காமிக்கும். ஸோ இவ்வளோ தான்.